வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு கேரளா கிரைம் ஃபைல்ஸ் அப்படின்றது. அதோட சீசன் 2 தான் நம்ம பார்க்க போறோம். சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 புரியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்படிலாம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வர 2 ஆபீசர்ஸ் இதுல வருவாங்க. அது மட்டும் தான் சம்பந்தமா இருக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு கிரைம் நடக்குது. அதை சால்வ் பண்றதுக்கு எல்லாருமே விசாரணை பண்றாங்க. சால்வ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். இந்த சீசன் முழுக்கவே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நான் சீசன் 1க்கான லிங்கையும் தரேன். இதை பார்த்து முடிச்சுட்டு அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கணும்னா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே டாக் ஸ்குவாட் இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. இதை ஹேண்டில் பண்றதுக்காக 2 ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஆபீசர் போறதுக்கு முன்னாடி செக்லாம் பண்றாரு. இந்த டாகோட கண்டிஷன் கொஞ்சம் பேடா இருக்கிறது தெரியுது. சரி கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஹேண்ட்லர்ஸும் அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. இப்போ ஒரு மியூசியத்தை காட்டுறாங்க. இங்க ராபரி நடந்திருக்கு போல. நிறைய பொருட்கள் திருட்டு போயிருக்கு. இந்த இடத்துல செக் பண்றதுக்காக தான் இந்த நாயை கூட்டு வந்திருக்காங்க. இந்த நாய்க்கு ஒரு பேர் இருக்கு. பேரு டெரி அப்படின்றது. இப்போ இந்த 2 ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்கல்ல, உள்ள கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கொஞ்சம் வீம்பு பண்ணிட்டு இருக்கு. என்னாச்சு பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்கல்ல, மியூசியத்துக்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துலயும் அந்த நாய் பயங்கரமா வீம்பு பண்ணிட்டு இருக்கு. உனக்கு என்னாச்சு டெரி வான்ற மாதிரிலாம் இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டெரி இருக்கு பாத்தீங்களா, இவங்க கையை கடிச்சிருது. இப்போ இந்த மியூசியத்தை சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பிடிக்கவே முடியல. பக்கத்துல போக சிலர் பயந்து விலகி விலகி போயிட்டு இருக்காங்க. இது எல்லா பொருளையும் தள்ளி விட்டுட்டு இருக்குல்ல, பேப்பர்லாம் குத்தி வைக்கிறதுக்காக ஷார்ப்பா ஒரு பொருள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொருளை கடிக்கிறதுக்காக போது அப்படியே கட் பண்ணி இங்கதான் டைட்டில போடுறாங்க. இப்போ 1 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்போ அம்புலின்ற ஒரு சிபிஓவை காட்டுறாங்க. அவர் ஒரு கைதியை வந்து பஸ்ல வச்சு கூட்டு வந்துட்டு இருக்காரு. கோர்ட்டுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காரு போல. நான் பெருசா எந்த தப்பும் பண்ணல, எதுக்காக விலங்கெல்லாம் போட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்க, விலங்க கலட்டுங்கன்ற மாதிரி சொல்றான். அப்படிலாம் கலட்ட முடியாதுன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அவன் மரியாதை இல்லாம இந்த ஆபீசரை நிறைய திட்டிட்டு இருக்கான். இவருக்கு கோவம் வருது, ஆனா கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா சுத்தி இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, ஆபீசர் இப்படிதான் பேசுவியா, அமைதியா இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி இவன் தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். ரொம்ப மோசமா இந்த ஆபீசரை பேசிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு 3-4 பேர் இருக்காங்கல்ல, இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்படிலாம் அடிக்காதீங்க நிறுத்துங்கன்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. ஆனா ஆளுங்க அடிச்சதுல எனக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். இவன் இருக்கான்ல, 3 பேர் மட்டும் தான் என்ன அடிச்சாங்க. அந்த 3 பேரை நீங்க தானே செட் பண்ணீங்க, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இவர் வேணும்ட்டே அந்த பஸ்ல ஏறி இருப்பாரு. இவன் ஓவரா வாய் பேசியிருப்பான். அதனால தான் அந்த ஆபீசர் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. இப்ப இவனுக்கு வேண்டிய சொந்தக்காரர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சின்ன கேஸா இருக்கும், இன்னைக்கு வெளியே எடுத்துடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த அம்புலின்ற ஆபீசர் இருக்கார்ல, அவன் என்ன ரொம்ப மோசமா பேசினான். அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மட்டும் நான் ஸ்டேஷன்ல காமிச்சேன்னா இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருப்பான்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. நான் காசு கூட தரேன்ற மாதிரி இவர் பேரம் பேசுறாரு. ஆனா காசு வாங்குற பழக்கமே இந்த அம்புலிக்கு கிடையாது. பரவாயில்ல, நான் கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஆசை தீர அவனை அடிச்சிட்டார்ல, அதனால தான் இப்படி கிளம்புறாரு. இப்ப பொண்ணுக்கு கால் பண்றாரு. பொண்ணு ஒரு போன் வேணும்னு கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்து போய் வாங்கலான்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஐயப்பன் வந்துட்டானான்னு வீட்டுல போய் செக் பண்ணுன்னு சொல்றாரு. ஐயப்பன் இவருக்கு தெரிஞ்சவர் போல. சரி செக் பண்ணி சொல்றேன்ற மாதிரி பொண்ணுமே ஏத்துக்கிறாங்க. இந்த சீசன்ல ஒரு முக்கியமான கேரக்டரை காட்டுறாங்க. இவர் பேரு நோபல், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஒரு ஏரியால இருக்க போலீஸுங்களாம் ரொம்ப கரப்டடா இருக்காங்க போல. அதனால எல்லாரையும் ஒவ்வொரு பகுதிக்கு தூக்கி எறிகிறாங்க. அந்த இடத்துக்கு தான் இவர் ஆபீசரா போக போறாரு. நம்ம போக போற இடத்துல இப்படி இருக்காங்களான்ற மாதிரிலாம் நோபல் யோசிச்சுட்டு இருக்காரு. நோபலை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும். அதனால டாக்டரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. செக் பண்ண டாக்டர் வீட்டுல பெட் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, ஒரு டாக வளர்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. அதோட முடி பட்டு பட்டு தான் உங்களுக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு போல. நீங்க டாக வீட்டுக்குள்ளலாம் படுக்க வைக்காம வெளியே படுக்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இதை பத்தி இவரும் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் எவ்வளவு பேர் வீட்டுல டாக் வளர்க்குறாங்க, அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் வருதா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாருக்கும் வரலமா, எனக்கு வந்துருச்சு, கொஞ்ச நாள் டாக வெளியே இருக்கட்டும் புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஸ்டேஷன்ல இருக்க நிறைய போலீஸ் கூண்டாஸ் கூட எல்லாம் கனெக்ஷன்ல இருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு பகுதிக்கு தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இவர் இருக்கார்ல, நான் போற இடத்துல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுல ஒருத்தரா தான் இந்த அம்புலி இருப்பாரு. இவர் பொண்ணு ஐயப்பான்னு ஒருத்தரை பார்க்க சொன்னார்ல, ஐயப்பா வீட்டுல இல்லைன்னு பொண்ணு சொல்லியிருப்பாங்க. இவருமே ஐயப்பாவோட டவர் ரேஞ்சு எங்க இருக்குன்னு பாருன்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட சொல்றாரு.
அவருமே செக் பண்ணி டீடைல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப கரண்டா இந்த ஏரியாவை தான் காட்டுதுன்னு சொல்றாரு. எது இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கானான்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ்ல என்ன வந்தது அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இவருமே வேற ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இப்ப பொண்ணுக்கு கால் பண்றாரு. அப்பா வரேன்னு சொன்னல, என்னால வர முடியாது, நான் போன் கடைக்காரங்கிட்ட பேசிடுறேன், நீ என்ன போன் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி பொண்ணுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. நோபலும் எஸ்ஐயா புதுசா இந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணிடுறாரு. சிஏ பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வேற ஸ்டேஷன்ல இருந்திருப்பாரு. இப்ப இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவர் பேரு குரியன் அப்படின்றது. ஆக்சுவலா இங்க இருந்து அந்த அம்புலி இருக்கார்ல, சைனை போட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு கிளம்பணும். ஆனா அந்த சைன் போட வராம இருந்திருப்பாரு. வீட்டுல கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. போன் கடையில பொண்ணு போன் வாங்குறதுக்கு வந்துடுறா. அப்பா கிட்ட சொல்லலான்ற மாதிரி கால் பண்றா. கால் போது, ஆனா அப்பா போனையே எடுக்க மாட்டாரு. சரி வேலையா இருப்பாரு, அப்புறமா கால் பண்ணுவாருன்ற மாதிரி பொண்ணை ஃப்ரீயா விட்டுறாங்க. போலீஸ் கேட்கும் போதுதான் பொண்ணு இதை பத்தி சொல்றாங்க. போனை எடுக்கலையா, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இந்த போலீஸுமே யோசிக்கிறாரு. அம்புலி என்ன போஸ்டிங்ல இருந்தாரோ அதே போஸ்டிங்ல சுனில்னு ஒரு நபர் இருப்பாரு. அந்த சுனில் இந்த சிஐக்கு ஏற்கனவே தெரியும் போல. சார் கிளம்பிட்டேன், சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. அம்புலின்னு ஒருத்தர் மிஸ் ஆகுறாரு. அம்புலிய பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கறாரு. சார் ரொம்ப நேர்மையான ஆளு சார், மிஸ் ஆகுறாரா, நான் வேணா அண்ணனுக்கு கால் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி கால் பண்றாரு. இவர் கால் பண்ணும் போதுதான் அந்த போன் எங்க இருக்குன்றத நமக்கு காட்டுறாங்க. டிரைனேஜ் மாதிரி ஒரு பகுதியில அந்த போன் அடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. டெரின்ற ஒரு டாக் ரொம்ப மோசமா நடந்துகிட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, உடம்பு முடியாம தான் மோசமா நடந்திருக்கு போல. இப்ப செக் பண்றதுக்காக ஒரு டாக்டர் லேடி வந்திருக்காங்க. அதோட கண்டிஷனை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வயிற்றுக்கிட்ட கைய வைக்கிறாங்க. அது வலியில சட்டுன்னு தள்ளி விடுது. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த இடத்துக்கு ஹெட்டா இருக்கவர் பேரு பிரவீன் அப்படின்றது. இப்ப ஆளுங்க பிரவீன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. சரி சரி என்னன்னு பாருங்கன்னு பிரவீன் சொல்றாரு. சரி அந்த ஐயப்பன் எங்க போய் தொலைஞ்சான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படியே ஐயப்பன் ஒரு வயசான பெரியவரை காட்டுறாங்க. இந்த ஐயப்பன் இதுக்கு முன்னாடி நிறைய கிரைம்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப இவங்க கூட சேர்ந்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது டாக் ஸ்குவாடுக்கான இடம் கிடையாது. டாகுங்க முடியாம போயிட்டா இங்க விட்டுருவாங்க. டாகுங்களெல்லாம் பாத்துக்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இந்த ஐயப்பன் இருக்காருல, மத்தவங்களை விட நாய்ங்க கூட ரொம்ப அட்டாச்மெண்டோட இருக்காரு. இவர் வந்து சாப்பாடு வச்சதுக்கு அப்புறம் தான் நாய்ங்கெல்லாம் சாப்பிடுது. அந்த அளவுக்கு இந்த நாய்ங்க கிட்ட எல்லாம் இவர் ரொம்ப பழக்கமா இருக்காரு. அந்த அம்புலி எங்கெல்லாம் போனாருன்றதை இவங்க விசாரிக்கிறாங்க. அம்புலி ஒரு நபரை கோர்ட்டுக்கு கூட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த லாயர் கிட்ட பேசுறது மூலியமா இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அம்புலி எங்க போயிருப்பாருன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சுனில் இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல, சுனில் ஒரு வாரம் மட்டும் நீங்க இரு, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு போன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இதனால சுனிலால மறுக்க முடியல. சரி சார் இருக்கன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த அம்புலி தினமும் லாட்டரி டிக்கெட்லாம் வாங்குவாருன்னு தெரிய வருது. அந்த கடையில வந்து விசாரிக்கிறாங்க. அந்த கடைக்காரர் இருக்காருல, வாங்குறதுக்காக வந்தாரு, ஆனா போனை பார்த்துக்கிட்டே இங்க இருந்து நடந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இங்க இருந்து வேற எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. நோபலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் சுனிலும் சேர்ந்த மாதிரி தான் இந்த விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு பெரியவர் அம்புலிய பார்த்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. அந்த பெரியவர் கிட்ட எப்ப பாத்தீங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பெரியவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்புலி ரோட்ல நின்னுட்டு இருக்காரு. அம்புலி சார் லிப்ட் தரவா, எங்கேயாவது போகணுமான்ற மாதிரி இந்த பெரியவர் கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி அம்புலி சொல்றாரு. அம்புலி ஒரு ஆட்டோவை நிறுத்தி அந்த ஆட்டோல ஏறி கிளம்புறாரு. இந்த பெரியவர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஆட்டோவை ஒரு கார் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதனால அந்த காரையும் நான் நோட் பண்ணி வச்சேன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. ப்ளூ கலர்ல இந்த மாடல் கார்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க விசாரிக்கிறதுல அப்டேட்லாம் கிடைக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் நோபல் கிட்டயும் குரியன் கிட்டயும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே அதை பத்தி டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த ஆட்டோக்காரனை விசாரிக்கணும்ன்ற மாதிரி அந்த ஆட்டோக்காரனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆட்டோக்காரன் சொல்றதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. கொஞ்ச தூரம் தான் அம்புலி அந்த ஆட்டோல வந்திருக்காரு. நிறுத்துன்ற மாதிரி நிறுத்த சொல்லிடுறாரு. பின்னாடியே ப்ளூ கலர்ல அந்த கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு போல. ஆட்டோ விட்டு இறங்கி அம்புலி அந்த கார்ல ஏறி கிளம்பிடுறாரு. இதை தான் கவனிச்சன்ற மாதிரி இந்த ஆட்டோக்காரன் சொல்றான். சரி அந்த கார்ல வேற என்ன விஷயத்த கவனிச்சன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததை பார்த்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களுமே சேகரிச்சுக்கிறாங்க. இந்த ஆட்டோக்காரர் ஒரு காரை பார்த்ததா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த காரை ஒரு இடத்துல நிறுத்தி யாரோ கிளீன் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கிளீன் பண்றது யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. அதே மாதிரி போன் எங்கன்ற மாதிரி ட்ரேஸ் பண்றாங்கல்ல, டிரைனேஜ்ல விழுந்து கிடக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. நோபல்னு ஒரு எஸ்ஐ ஜாயின் பண்ணார்ல, அவரை நான் ஹீரோன்னு சொல்றேன். இவர் எஸ்ஐன்றதுனால நேரடியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்வையிடுறாரு. அதே மாதிரி சிஐ ஆனா குரியனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ கூட ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஏஎஸ்ஐயா இருப்பாரு. அவர் பேரு ஃபயாஸ் அப்படின்றது. ஃபயாஸ் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அதுல பிளட் ஸ்டெயின் இருக்கிற மாதிரி இருக்கு, முதல்ல செக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுக்கெல்லாம் மேல ஒரு சீனியர் இருப்பார்ல, அவருமே கோவமா ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. குரியன் முன்னாடியே ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு.
காரணம் அந்த போன்ல பிளட் ஸ்ட்ரெயின் இருந்திருக்கும். அந்த பிளட் யாரோடது தெரியுமா? அம்புலியோடது. நீ அந்த இடத்துக்கு கூட போய் கன்ஃபார்ம் பண்ணல, நீ பாட்டுக்கு போனை தந்து விட்டுட்ட, இப்படிதான் வேலை பாப்பியான்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. எல்லாரும் முன்னாடியே திட்டுறதுனால இவருக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஃபயா சார் பிளட் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, பிளட்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் உங்க கூட வந்திருப்பேன். இதுக்கப்புறம் எது சொல்றதா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லுங்க சார். நான் இந்த மேல கீழன்ற ஐராக்கிலாம் பார்க்க மாட்டேன். உங்க மனசுல பட்டதை டக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. ஒய்ஃப் நாயை வெளியே தானே கட்டி போட்டிருந்தாங்க, அதனால தெரு நாய் கடிச்சிருக்கு போல, இதை நினைச்சு ஃபீலிங்கா பேசுறாங்க. அதான் நம்ம நாய்க்கு எதுவும் ஆகல, அப்புறம் என்னன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் பிஸியா இருக்கன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா அம்புலியை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் வீட்டுக்கு போய் பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஐயப்பன் யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவர் முன்னாடி திருட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்புலியோட செகண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்ப ஐயப்பனோட ஒய்ஃபா இருக்காங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவாங்க. நாய்கள் எல்லாம் பாத்துக்கிற இடத்துல வேலை வாங்கி தந்ததே என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எல்லா தகவலையும் அப்பப்ப குரியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த அம்புலியோட முன்னாள் ஒய்ஃப் தான் இப்ப ஐயப்பனோட ஒய்ஃப்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. சரி, ஐயப்பனோட ஒய்ஃப் கிட்ட விசாரிச்சியான்னு குரியன் கேட்கிறாரு. விசாரிச்சன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஐயப்பன் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, அம்புலி இந்த வீட்டுக்குலாம் வருவாரான்ற மாதிரி கேட்கிறாரு. அம்புலி நடுவுல இந்த வீட்டுக்கு வருவாரு, ஆனா ஐயப்பன் என்ன பாக்குறதுக்காக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ற மாதிரி இந்த ஒய்ஃபும் சொல்றாங்க. அந்த அம்புலி லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வந்தது இல்ல, அதை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. ப்ளூ கலர் காரு பைபாஸ் ரோடுன்ற மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ப்ளூ கார்ல ஏறதுக்கு போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. அந்த மெசேஜை யாரு பண்ணதுன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஐயப்பனை பத்தி விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அம்புலி கடைசியா ஐயப்பனை தானே தேடி இருக்காரு, அதனால ஐயப்பனை பார்க்கறதுக்காக அந்த டாக்ஸ் எல்லாம் வளர்க்குற இடத்துக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்தோட எட்டு பேரு பிரவீன் சொல்லியிருப்பேன். அந்த பிரவீனோட அசிஸ்டன்ட் இருக்காருல, ஆளுங்க விசாரிக்கிறதுக்காக வரப்போறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க விசாரிக்கிறதுக்காக வரும்போது அவங்க கிட்ட ஐயப்பனை பத்தி நம்ம உளறிடக்கூடாது, கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இந்த பிரவீன் சொல்லிட்டாரு. இப்பதான் அந்த இடத்துல யாரையோ இவங்க புதைச்சு வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. ஐயப்பனை சாவடிச்சு புதைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப பாஸ்ட்ல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவன் யாரு என்னன்னு தெரியல. இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாயை பெட்டா வளர்த்துட்டு இருக்கான். அந்த நாய் இவனுக்காக வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப லஞ்ச் டைம் என்ன பண்றானா, அந்த நாய்க்கு இவன் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்கான். அப்ப விளையாடிட்டு இருக்க பசங்க இருக்காங்கல்ல, இந்த நாய் மேல பால் அடிச்சிடுறாங்க. பால ஒரு பையன் கேட்கறதுக்காக வந்திருக்கான். இந்த நாயா அவனை பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. இதனால சுத்தி இருக்க பசங்க இருக்காங்கல்ல, கல் எடுத்து இந்த நாயை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நாயை வளர்க்குற பையனுக்கு இதை பார்க்கும்போது கோவம் வருது. என் நாய் மேல கையை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அடிக்கிற எல்லாரையும் இவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இதனால பிரின்சிபல் வரைக்கும் இந்த விஷயம் போயிருது. இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நாய் இருக்கு பாத்தீங்களா, இவன் கால்ல வந்து சுரண்டிட்டு இருக்கு. இவனுமே அதை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறான். இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. சுனில்னு ஒரு கான்ஸ்டபிள காமிச்சாங்கல்ல, அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் மட்டும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சுனில் இன்னும் வராம இருக்கார்ல, எப்பதான் வருவீங்க, இங்க எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எப்படியாவது சீக்கிரம் பேசிட்டு வரேன்ற மாதிரி அவருமே சொல்றாரு. சாண்டெல்லாம் திருட்டுத்தனமா எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டரை இவங்க ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் இவர்கிட்ட கமிஷன் வாங்கியிருப்பாங்க. அம்புலியும் இவர்கிட்ட நிறைய பேசியிருக்காருன்னு தெரிய வருது. அம்புலியும் கமிஷன் வாங்குவாரான்ற மாதிரி கேட்கறாங்க. அம்புலி சாரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் காசெல்லாம் ₹1 கூட வாங்க மாட்டாரு, அவர் கான்டாக்ட் நிறைய வச்சுக்கணும்னு நினைப்பாரு, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என் கூட கனெக்ட் பண்ணி விடுவாரு, அந்த மாதிரி மஞ்சுநாத்னு ஒருத்தனை என் கூட கனெக்ட் பண்ணி விட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது அம்புலி லஞ்சம்லாம் வாங்க மாட்டாரு போல, இவனுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடு, அவனுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுன்ற மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிப்பாருன்றது தெரிய வருது. மஞ்சுநாத்னு ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருல, அவனை அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கர்நாடகா போலீஸ் ஒரு 3 பேரை ஒருத்தர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவரை நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே காமிச்சிருப்பாங்க. இவரோட பேரு எஸ்ஐ மனோஜ் அப்படின்றது. இந்த மனோஜை பார்த்து பேசுறதுக்காக நம்ம ஹீரோ இருக்கார்ல, இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காரு. ஹீரோவும் டீமும் மஞ்சுநாத்னு ஒருத்தனை அமுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, மனோஜ் கண்ட்ரோல்ல தான் அந்த மஞ்சுநாத்தே இருக்கான் போல. அதை பத்தி விசாரிக்கும் போதுதான் இவர் வேற சில விஷயங்களை சொல்றாரு. அதாவது 3 போலீஸை பிடிச்சு வச்சிருக்காருல, அதுக்கான காரணத்தை சொல்றாரு. இவர் ரவுண்ட்ஸ்ல இருந்திருப்பாரு. அப்பதான் சந்தேகப்படுற மாதிரி கார்ல 3 பேர் வந்திருப்பாங்க. இவரை நிறுத்தி விசாரிக்கிறாரு. அவங்க இருக்காங்கல்ல, நாங்க கர்நாடகா போலீஸ்ன்ற மாதிரி ஐடி கார்டெல்லாம் காட்டுறாங்க. உண்மையிலேயே அவங்க போலீஸ்ன்றது தெரிய வருது. எதுக்காக வந்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இங்க ஒரு குற்றவாளியை தேடி தான் வந்தோன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஆனா அந்த ஆபீசர் கொஞ்சம் பதட்டமா இருக்கிறது தெரிய வருது. அதனால வண்டியை செக் பண்ணலான்ற மாதிரி மனோஜன் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு பையுக்குள்ள 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. அதனால தான் இவருமே அவங்கள லாக் பண்ணியிருப்பாரு. ஒரு 3 கர்நாடகா போலீஸை இவர் லாக் பண்ணி வச்சிருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல,
இந்த காரணத்துக்காக தான் லாக் பண்ணி வச்சிருக்காருன்றது தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி ஃபயாஸை காட்டுறாங்க. ஐயப்பன் வேலை பார்த்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அங்க இருக்க அசிஸ்டன்ட் இங்க இருக்க டீடைல பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிரவீனுக்கு கால் பண்றாரு. சரி ஒரு ஆபீசர் வந்திருக்காரு, நீங்க உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு பக்கம் மஞ்சுநாத்தை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கர்நாடகா போலீஸ் மாட்டினாங்கல்ல அவங்கள விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்ல வராங்கன்றதை உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். ஆக்சுவலா கர்நாடகால ஒருத்தன் இல்லீகல் வேலைலாம் பண்ணியிருக்கான். அவன் கேரளால இருக்க ஒருத்தன் கூட கை கோர்த்து தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். அதுதான் மஞ்சுநாத்தா இருப்பான். ரெண்டு பேரையும் அமுக்கிறதுக்காக தான் கர்நாடகா போலீஸ் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு போலீஸோ இல்ல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரிய வந்திருக்கும். உடனே அவங்க அந்த போலீஸை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த போலீஸ் தான் அம்புலியா இருப்பாரு. ஆக்சுவலா அம்புலி மஞ்சுநாத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஆனா ஆதாரத்தோட இவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, சார் வெளியே சொன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும், எங்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் காசு தாங்க, இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர மாட்டோன்ற மாதிரிலாம் அவங்க மிரட்டி இருப்பாங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் இவர் நல்ல பேர் தான் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம செய்யாத தப்புக்கு அதை கெடுத்து கூடாதுன்னு யோசிக்கிறாரு. நான் சீக்கிரம் 20 லட்சம் ரூபாய் பெரட்டி உங்ககிட்ட தந்துடுறேன்ற மாதிரி அந்த கர்நாடகா போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் பேசின மாதிரியே உங்ககிட்ட காசையும் தந்திருக்காரு. காசை வாங்கின இந்த கர்நாடகா போலீஸ் கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் மனோஜ் கிட்ட செக்கிங்ல மாட்டிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன டவுட் தெரியுமா, அம்புலி ரொம்ப நேர்மையானவர், அவருக்கு எப்படி திடீர்னு 20 லட்சம் ரூபாய் கிடைச்சது, அவர் என்ன பண்ணி இந்த 20 லட்சம் ரூபாயை சேர்த்தாருன்னு யோசிக்கிறாங்க. இந்த ஃபயாஸை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனை பத்தி விசாரிக்கிறதுக்காக தானே வந்தாரு. ஐயப்பன் எங்கன்னு கேக்குறாரு. அவன் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வரன்ற மாதிரி கிளம்பிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியா எப்ப போனான்னு கேக்குறாரு. கடைசியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒய்ஃபை பாக்குறேன்னு போனா இப்ப திரும்பி போயிருக்கான்னு சொல்றாரு. இப்ப கிளீனிங் ஒர்க்லாம் பண்ற லேடிஸை நமக்கு காட்டுறாங்க. இப்ப கூட்டி பெருக்கி குப்பை தொட்டி கிட்ட எல்லா குப்பையும் சேர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அங்க ஒரு மனுஷனோட விரல் மாதிரி ஏதோ இருக்கு. அதை பாக்குற இந்த லேடிஸ் எல்லாம் பயப்படுறாங்க. போலீஸ்க்கு தகவலை கொடுக்குறாங்க. நமக்கு பாஸ்ட்ல ஒரு சின்ன பையனை காட்டுவாங்கல்ல, அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையனோட அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே பாக்குறதுக்காக வரான். பார்த்தா இந்த சின்ன பையனோட அப்பாவை பாம்பு கடிச்சிருக்கு. அவர் வலிப்பு வந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்காரு. வாயில இருந்து நுரெல்லாம் தள்ளிட்டு இருக்கு. இவன் பக்கத்துல போயிடக்கூடாதுன்ற மாதிரி எல்லாருமே பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இவனோட நாய் இருக்கு பாத்தீங்களா, வேகமா அப்பாக்கு பக்கத்துல வந்து அந்த பாம்பை விரட்டி வர்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் இவன் அழுதுகிட்டே பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கதை திரும்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. அம்புலி மிஸ்ஸிங்கா இல்ல கொல்லப்பட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அம்புலியும் ஐயப்பனும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க போல. அதனால தான் ரெண்டு பேருமே அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ப்ளூ கார்ல வந்தது ஐயப்பனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் கூட சேர்ந்த மாதிரி தான் இந்த அம்புலி எங்கேயோ கிளம்பி இருக்காரு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபயாஸ் மட்டும் தான் அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாரு. தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்திலாம் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. சார் பிரவீன் ஒரு ஆபீசர் தான் என்கிட்ட பேசினாரு, அவர் நிறைய மறைக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஐயப்பனோட ஒய்ஃபும் சில விஷயங்களை மறைக்கிறாங்க சார். என் ஹஸ்பண்ட் பார்க்க வந்தே ரொம்ப மாசம் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐயப்பன் பாக்குறதுக்கு போயிருக்காரு, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த இடத்துக்கு அம்புலியும் போயிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஒய்ஃபை திரும்பி கூட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நீங்க போய் சொல்லியிருக்கீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஒய்ஃபுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்புலி ஒரு பிரச்சனையில மாட்டி 20 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது பாத்தீங்களா, உடனே ஐயப்பனை பாக்குறது வராரு. பிரச்சனையை பத்தி சொல்றாரு. நீ தான் ஹெல்ப் பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா அம்புலி ஐயப்பனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரு லைஃபே அமைச்சு தந்திருக்காருல, அந்த உரிமையில தான் இந்த ஹெல்ப்பை கேக்குறாரு. கம்மி காசா இருந்தா கூட நான் ஏற்பாடு பண்ணிடுவேன், 20 லட்சம் ரூபாய் நான் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்ன்ற மாதிரி ஐயப்பன் கேக்குறாரு. ஐயப்பன் ஏற்கனவே சில திருட்டு பிளான பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு போல. பேசாம எனக்காக அந்த பிளானை நீ எக்ஸிக்யூட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி ஐயப்பன் சொல்லிட்டாரு. ஆனா ஐயப்பன் ஒய்ஃபே இருக்காங்கல்ல, அம்புலிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. புது லைஃபை உங்களுக்கு அமைச்சு தந்திருக்காருல, இதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன பிளான்ன்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. இல்ல சார், அந்த பிளானை பத்திலாம் என்கிட்ட மூச்சு கூட விட மாட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்குள்ளதான் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க போட்ட பிளான பண்ணிருக்காங்க, அதனால தான் காசு கிடைச்சிருக்கு. பிளான் முடிஞ்சிருச்சு தானேன்னு கேக்குறாரு. ஆமா சார் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. கடைசியா ஐயப்பன் கால் பண்ணி 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசியிருக்காரு, என்ன சொன்னாரு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஐயப்பன் இருக்காருல, அவர் கேட்ட மாதிரி காசை தந்திருக்காரு. மீதி காசை இவரு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த ஊர்ல நம்ம இருக்க வேணாம், அவன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிடுறாரு. இல்ல நான் அவரை விட்டுட்டுலாம் வரமாட்டேன், அவர் தானே உங்களுக்கு லைஃபே அமைச்சு தந்தாரு, நீங்க கொஞ்சம் அமைதியா இங்கே இருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் ஐயப்பனை இவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த ப்ளூ கலர் கார்ல வந்தது ஐயப்பன் தான். அவர் தான் அம்புலியை ஏதோ பண்ணிருக்காரு போல. அந்த ப்ளூ கலர் கார் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க இருக்காங்கல்ல, எல்லா பக்கமும் செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப மனோஜ் ரவுண்ட்ஸ்ல இருக்கிறத காட்டுறாங்க. அப்பதான் வாக்கி டாக்கி மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது லேடிஸ் கிளீன் பண்ணும்போது ஒரு விரல் கிடைச்சது பாத்தீங்களா, அதை பத்தி தான் சொல்றாங்க. உங்களோட ஏரியால யாராவது மிஸ் ஆனா நீங்க விசாரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காருல, உடனே குரியனுக்கு கால் பண்ணிட்டாரு. சார், ஒருவேளை அது அம்புலியோட விரலா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க ஹீரோவை அனுப்பி விடுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு பக்கம் காரை தேடிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு பார்க்கிங்க்கு பக்கத்துல அந்த கார் இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் மனோஜும் சேர்ந்த மாதிரி அந்த விரலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த விரலை பத்தி இங்க இருக்க ஒரு ஆபீசரும் சொல்றாரு, அந்த விரல்ல சளி மாதிரி ஏதோ ஒட்டிட்டு இருந்திருக்கு, அந்த விரலை யாராவது போட்டுட்டு போயிருக்காங்களான்னு சிசிடிவியை செக் பண்ண யாருமே அந்த குப்பை தொட்டி கிட்ட போகவே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. நான் பாக்குறேன்ற மாதிரி ஹீரோவும் கொஞ்ச நேரம் அதை செக் பண்ணி பாக்குறாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அந்த ப்ளூ கலர் கார் இவங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல, கார்ல ஏதாவது கிடைக்குதான்ற மாதிரி இவங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ செக் பண்ணதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த குப்பை தொட்டி கிட்ட ஒரே ஒரு நாய் மட்டும் தான் வந்துட்டு போயிருக்கு. அந்த நாய் அந்த இடத்துல வாந்தி எடுக்கிற மாதிரி ஏதோ பண்ணுது. சோ அந்த நாய் தான் இந்த விரலை வாந்தி எடுத்திருக்க போல. ஏன்னா விரல்ல சளி மாதிரி ஏதோ ஒட்டி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வாந்தி எடுத்ததுனால தான் அப்படி ஒட்டி இருக்குன்னு சொல்றாரு. அந்த அம்புலி காணாம போய் ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுல, அந்த அம்புலியோட பாடியா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் வேற ஒரு டீம் காரெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, செக் பண்ண டீம் இருக்காங்கல்ல, சார் கண்டிப்பா கார்ல பிளட்டோட ஸ்டெயின் லைட்டா இருக்கதான் செய்யுது, கிளீன் பண்ணிருக்காங்க, அதை மீறியும் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விரல்ல ஒரு சளி ஒட்டிட்டு இருந்தது பாத்தீங்களா, அதை பத்தி ஒரு டாக்டர் கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. சார், இது எப்பவுமே ஜீரணம் பண்ண முடியாம வெளியேற்ற சளி தான். இந்த சளி கண்டிப்பா உடம்புல போய் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். அதாவது அந்த விரல் உடம்புல போனோன்னு செட் ஆகலன்ற மாதிரி வெளியே வந்திருக்கு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கண்டிப்பா அது சாப்பிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நாய் 10 நிமிஷம் கழிச்சு இந்த இடத்துல வந்து வாந்தி எடுத்திருக்கு. அப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்கேயோ சாப்பிட்டு இருக்கு. எங்க சாப்பிட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த நாய் எங்க இருந்ததுன்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சுத்தி இருக்க சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப ஆளுங்களுமே வேக வேகமா கலெக்ட் பண்றாங்க. அந்த நாய் வாந்தி எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சிசிடிவிலயா அந்த நாயை வாட்ச் பண்றாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க போயிருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப கண்டுபிடிச்சத பத்தி மனோஜ் கிட்ட சொல்றாங்க. மனோஜும் ஆர்வமா பாக்குறதுக்காக வராரு. கடைசியா ஒரு ஸ்டேடியத்தை விட்டு தான் அது வெளியே வந்திருக்கு. அந்த ஸ்டேடியத்தை பார்க்கறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. இப்போதைக்கு அந்த ஸ்டேடியம் ஒர்க்கிங்ல இல்லன்றது தெரிய வருது. இப்ப காலையில மொத்த டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஸ்டேடியத்துல எங்கேயாவது ரத்த கரை இருக்கா செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ரிசல்ட் வரட்டும்ன்ற மாதிரி ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. நான் நியூஸ்ல பார்த்தேன், நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா, என்ன கேஸ்ன்ற மாதிரி கேஸை பத்தி எல்லாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே சாதாரணமா கேஸை பத்தி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஆளுங்க இருக்காங்கல்ல, சார் எங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பகுதியில மட்டும் நிறைய ரத்த கரெல்லாம் இருக்கு, யாரோ கவர்ல கரிய போட்டிருக்காங்க, அதெல்லாம் நாய் சாப்பிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவும் இவரோட வீட்டுல நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா வீட்டுக்கு வந்த மாமனார் இருக்காருல, அந்த நாய்க்கு ஒரு பீஸை தூக்கி போட்டிருப்பாரு. திரும்பி போடுங்கன்ற மாதிரி அந்த நாய் பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த நாய்க்கு ஒரு வாட்டி போட்டு பழகிட்டோம்னா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும்ன்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. அதெல்லாம் பிரசன்ட்ல ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த கார் யாரோடதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது திருட்டு காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஒரு நபர் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காருன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அந்த நபர் கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி அந்த நபர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரை பத்தி விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பனும் இவரும் ஒரே கேஸ்ல எல்லாம் மாட்டிருப்பாங்க. இன்னும் அவனுக்காக வேலை பாக்குறியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் சத்தியமா அதெல்லாம் கிடையாது சார், நான் திருட்டு வேலை பண்ணன்றது என் வீட்டுக்கு கூட தெரியாது சார், அந்த அளவுக்கு டோட்டலா நான் மாறிட்டேன். இப்ப காரு வீடுன்னு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயப்பன் நடுவுல காரை கேட்பான், நான் தருவேன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 தடவை காரெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கான், கரெக்டா கொண்டு வந்து தந்துட்டான். இந்த வாட்டி தான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயப்பன் உங்களுக்கு தெரிஞ்சுதானே காரை வாங்கிட்டு போயிருக்கான், அப்புறம் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் இந்த வாட்டி காரை வாங்கிட்டு போன ஐயப்பன் இருக்கான்ல சார், இந்த வாட்டி நான் பெரிய விஷயம் பண்ண போறேன், அதனால உனக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, நீ ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, உன்னோட காரை வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல விடுறேன்னு சொன்னா சார். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும், அந்த காரை வச்சு ஐயப்பன் என்ன பண்ணான்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ தெரிஞ்சுக்கிட்ட எல்லா தகவலை பத்தியும் குரியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு விரல் கிடைச்சது பாத்தீங்களா, அது அம்புலியோட விரல்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ ஐயப்பன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், ஐயப்பனை அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பழைய கிரவுண்ட்ல யாரோ கரியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கூட இருக்காது. அங்க இருக்க மக்கள் கிட்ட விசாரிக்கலாம்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது மக்கள் நாய் தொல்லை அதிகமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு விலை மாது கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த விலை மாது ஒரு நபர் நாய்க்கு கரியெல்லாம் வச்சுதான் நான் பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க.
அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல சார், லாங்ல வச்சுதான் பார்த்தேன், எனக்கு அடையாளம்லாம் சுத்தமா தெரியாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஐயப்பன் தான் வேலை முடிச்சு அம்புலிக்கு காசு தந்திருக்கான்னு இவங்களுக்கு தெரியுது. காசு தந்தவன் எதுக்காக கொலை பண்ணா? ஒருவேளை இந்த அம்புலி கண்ட்ரோல்லயே நம்ம எவ்வளவு நாள் தான் இருக்கிறது, இவன் கதையை முடிச்சிடலான்றதுக்காக கூட முடிச்சிருக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஐயப்பன் ஜெயில இருக்க ஒரு நபரை போய் பார்த்திருக்காருன்னு தெரிய வருது. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் பெரிய விலையில இருக்க பொருளை வித்து தர வேலை தான் பார்ப்பாரு. அவர்கிட்ட ஏதாவது பொருளை விற்கிறதுக்காக போயிருக்கலாம், அவர்கிட்ட நம்ம விசாரிச்சு பார்க்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர் சிறை கைதியா தானே இருக்காரு. ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கி அந்த பெரியவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பெரியவர் இருக்கார்ல, என்ன பொருள், எவ்வளவுக்கு வித்தேன், யார்கிட்ட வித்தன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா பொருளை வித்தது உண்மை. அவன் என்கிட்ட ஒரு பொருளை தந்து வித்து தர சொன்னான், நானும் அதுக்கேத்த கிளைண்ட்டை பிடிச்சு தந்தேன், அதுக்கான கமிஷனை நான் வாங்கவும் செஞ்சுட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஐயப்பன் வித்த பொருள் என்னன்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப கேட்டு பாக்குறாங்க. நீங்க எத்தனை முறையில கேட்டாலும் சரி, என்ன அடிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அந்த விஷயம் மட்டும் என் வாயில இருந்து வரவே வராதுன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இப்போதைக்கு உங்களுக்கு தெரியுது என்ன தெரியுமா, ஐயப்பன் ஏதோ ஒரு பொருளை வித்திருக்காரு, அதுல இருந்து காசு வந்திருக்கு, அதுதான் அம்புலி கிட்ட தந்திருக்காருன்னு தெரிய வருது. ஃபயாஸ் அந்த பிரவீனை பார்த்து பேசினாரு பாத்தீங்களா, பிரவீன் கொஞ்சம் முழிச்சு பதில் சொல்லியிருப்பாரு. அந்த ஆளு மேல எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரிலாம் ஃபயாஸ் சொல்றாரு. அதனால திரும்பி விசாரிக்கணும்ன்ற மாதிரி பிரவீனை வர சொல்லியிருப்பாங்க. என்ன திரும்பி கூப்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பிரவீன் பயப்படுறாரு. இங்கதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இங்க இருக்கவங்களோட வேலையை நாயை பாத்துக்கிறது தான், ஆனா இவங்க ஐயப்பன் கிட்டே எல்லா வேலையும் தந்துருவாங்க. இவங்க எப்பவுமே ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. இப்ப நாய்ங்கெல்லாம் பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒருத்தர் பாக்குறதுக்காக வராரு. அவர் வராருன்னு தெரிஞ்சோட ஐயப்பன் இருக்கான்ல, அங்கிருந்து வேகமா ஓடி போறான். என்ன இவன் நம்மளை பார்த்து ஓடி போறான்ற மாதிரி இவருக்கும் லைட்டா டவுட் வருது. இவர் வேகமா செக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா ஐயப்பன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு நாயை கொடூரமா சாவடிச்சிருக்கான். இத பத்தி இவருமே பிரவீன் கிட்ட சொல்லிட்டாரு. பிரவீனும் அந்த இடத்துக்கு வந்து நாயோட கண்டிஷனை பாக்குறாரு. டெரின்ற மாதிரி ஒரு நாய் இருந்தது பாத்தீங்களா, அந்த நாயோட வயித்தை தான் அறுத்து வச்சிருக்காரு. ஏன் இப்படி அறுத்து வச்சிருக்காருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப பிரசன்ட்ல போலீஸுங்க கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இது எதுக்காக மறைச்சிங்கன்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. அம்புலியை இவங்க அபிஷியலா வேலைக்கு வச்சிருக்க மாட்டாங்க, சும்மா எடுபடி வேலை பார்க்கறதுக்காக தான் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சவன் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுன்னா இவங்க எல்லாரோட வேலைக்கும் பிரச்சனை வந்துரும்ல, அதனால தான் வேற மாதிரி இதை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதாவது உடம்பு முடியாம டெரி இறந்து போயிருச்சுன்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு செக் பண்றதுக்காக ஒரு டாக்டர் லேடி வருவாங்கல்ல, அவங்களுமே ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க சைன் போட்டு தந்ததுனால அந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க. சோ இவங்க ஐயப்பனை புதைக்கல, அந்த டாக தான் புதைச்சிருக்காங்க. இங்க இருக்க ஆபீசர்ஸும் இவரை திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஐயப்பன் எதுக்காக அந்த டாகோட வயித்தை வெட்டியிருக்கான், கண்டிப்பா உள்ள இருந்து ஏதோ எடுத்திருக்கான், என்ன எடுத்திருப்பான், என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. கிரவுண்ட்ல இவங்களுக்கு மனுஷனோட குடல்லாம் கொஞ்சம் கிடைச்சிருக்கும், அது அம்புலியோட குடல்ன்ற மாதிரி இவங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. பார்த்தா அது அம்புலியோட குடல் மட்டும் இல்ல, ஐயப்பனோட குடலோன்ற மாதிரி டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கும். எது, ஐயப்பனும் இறந்து போயிட்டானா, அவன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம், இப்ப அவனும் இறந்து போயிட்டானா, யார் இதை பண்ணுதுன்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இத பத்தி ஹீரோவோ மனோஜும் டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. மனோஜ் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்றாரு. ஆக்சுவலா ஐயப்பன் அம்புலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான், அம்புலிக்கு காசை தந்திருக்கான், அவனுமே ஒரு பர்டிகுலர் காசை வச்சிருக்கான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இதை பண்ணது வேற யாருக்கோ பிடிக்கல போல, அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே காமனா ஒரு எதிரி இருந்திருக்கான், அவன் இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்கணும்னு நினைச்சிருக்கான், அவன் தான் பக்காவா பிளான் போட்டு இவங்க கதையை முடிச்சிருக்கான். இவங்க டெஸ்ட் ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது ஐயப்பன் தான் முதல்ல இறந்து போயிருக்காரு, அதுக்கப்புறம் தான் அம்புலி இறந்து போயிருக்காரு. சோ அம்புலி ஐயப்பன் நினைச்சு கார்ல ஏறி இருக்காரு, ஆனா அந்த கார்க்குள்ள கில்லர் தான் இருந்திருக்கான்றது இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. அந்த கில்லர் சாமர்த்தியமா அம்புலி கதையை முடிச்சிருக்கான், ஐயப்பன் நம்மள நினைக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கான். ஆனா நல்ல வேலையா அந்த கிரவுண்ட்ல நமக்கு அந்த ரத்தம்லாம் கிடைச்சதுனால இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. ஐயப்பன் டெரின்ற டாக சாவடிச்சான் பாத்தீங்களா, இப்ப டாக் ஸ்குவாட்ல இருக்க ஆபீசரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த டெரின்ற டாக பத்தி விசாரிக்கிறாங்க. அது கடைசி கொஞ்ச நாளாவே சரியில்லை, எப்பவுமே ஹேண்ட்லர் கண்ட்ரோல்ல டாக் இருக்கும், ஆனா அவங்கள கூட அது கண்டுக்கல, அவங்களே மறந்துருச்சு, அதனால தான் அந்த சென்டருக்கு அனுப்பி வச்சிட்டோன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அதுதான் அந்த நகை கடையில செக் பண்றதுக்காக போய் பயங்கரமா கெலாட்டா பண்ணிருக்கோம், அந்த ஃபுட்டேஜை எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அங்க ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்தார்ல, அவர் போலீஸ் கிட்ட தந்துட்டு தனிப்பட்ட முறையிலையும் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அவர் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு காப்பி வச்சிருக்காரு. அது மூலியமா அந்த நாய் எப்படிலாம் நடந்துக்குச்சு அப்படின்றத இவங்க பாக்குறாங்க. எங்க கிட்ட காமிச்ச மாதிரி வேற யார்கிட்டயாவது காமிச்சியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஒரு டாக்டர் லேடி பார்க்கணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு காமிச்சேன்னு சொல்றான். அந்த டாக்டர் லேடியை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. நாயை செக் பண்றதுக்கு வருவாங்கல்ல, அவங்க தான் பார்த்திருக்காங்க. நீங்க எதுக்காக அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதோட கண்டிஷனை ஸ்டடி பண்றதுக்காக தான் பார்த்தன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க நாயோட வயிற்றுல கைய வைக்கும் போது அது தள்ளி விட்டது பாத்தீங்களா, இவங்க உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது வயிற்றுல ஏதோ இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது ரிங் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்.
அங்க நிறைய திருட்டு போச்சுல்ல, அதுல ரிங்கும் திருட்டு போயிருச்சுன்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. உண்மை என்ன தெரியுமா, இந்த நாய் அந்த இடத்துக்கு போகும்போது ரிங் அங்கதான் இருந்திருக்கும், இந்த நாய் தான் அந்த ரிங்கை முழுங்கி இருக்கும். இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த லேடி சொல்றாங்க. அந்த டாகோட வயித்துக்குள்ள ரிங் இருக்குன்னு தெரிஞ்சா இவங்க உடனே மியூசியத்தை சேர்ந்தவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. எதுக்காக இன்ஃபார்ம் பண்ணல? அந்த ரிங்கை நீங்க எடுத்துக்கலான்னு பாத்தீங்களான்ற மாதிரி மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறாங்க. சார் நான் எடுத்துக்கலாம்லாம் பார்க்கல சார், ரிங்கா இருக்கும் நான் நினைச்சேன், ஒருவேளை நான் ஓபன் பண்ணி பார்த்து அது ரிங் இல்லைன்னா நான் என்ன பண்றது, அதனால தான் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன், அதுக்குள்ளதான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த டாகோட வயித்துக்குள்ள ரிங் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இதை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்களான்ற மாதிரி கேட்கறாரு. நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலன்னு சொல்றாங்க. சரி உங்க கூட யாராவது வந்தாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா சார், ஐயப்பன் தான் எப்பவுமே இந்த மாதிரி வேலைக்கு கூட வருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கூட வந்த ஐயப்பன் இந்த விஷயத்தை கவனிச்சிருக்காரு, அதனால தான் வயிற்று அறுத்து அந்த ரிங்கை எடுத்திருக்காருன்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவும் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த தெருநாய் கடிச்சதுல இருந்து நம்ம டாக் ரொம்ப சோகமாவே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரியாயிடும்ன்ற மாதிரி இவர் சாதாரணமா சொல்றாரு. நீ எதுக்காக இப்படி இருக்க, அது பாவம் தானே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் வாங்கி தரும் போதே அது கூட அட்டாச் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்க மாட்டியான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. பதிலுக்கு ஒய்ஃபும் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஒய்ஃபு கிட்ட தேவையில்லாம கோவப்பட்டுட்டுமே ஃபீல் பண்றாரு. அந்த நாய் சோகமா படுத்திருக்கிறத பார்த்து இவரும் ஃபீல் பண்றாரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த டெரியை ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அந்த 2 ஹேண்ட்லரை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு. அதுல முதல்ல ஒரு ஹேண்ட்லரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த ஹேண்ட்லர் இருக்காருல, அந்த வேலையை விட்டுருப்பாரு. எதுக்காக வேலையை விட்டுட்டீங்கன்னு கேக்குறாங்க. சார் 8 வருஷம் டெரி கூடிய தான் இருந்தேன், டெரிக்கு இப்படி ஆனதை ஏத்துக்க முடியல, அதனால தான் வேலையை விட்டுட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த இன்னொன்னு ஹேண்ட்லர் பேரு ஜேசன் தானே, அவரும் உங்களை மாதிரி தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அவன் என்னை விட டெரி கூட ரொம்ப அட்டாச்மெண்டோட இருப்பான் சார், டெரிக்கு சின்னதா ஒரு விஷயம் நடந்தா கூட அவன் தாங்கிக்க மாட்டான். ஆக்சுவலா டெரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருச்சு சார், நிறைய ப்ராப்ளம்லாம் அது பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அப்ப கூட அவன் அதை விட்டே தரமாட்டான், அதை வச்சே நம்ம வேலை பண்ணலான்ற மாதிரி சொல்லுவான். டாகு கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டாலே இதுதான் பிரச்சனைன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு லைட்டா அந்த ஜேசன் மேல டவுட் வருது. ஜேசன் கூட சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோ இருக்கு, அந்த போட்டோல ஜேசனை பாக்குறாரு. இப்போ உடனே ஜேசனுக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் கால் போடுறாரு. ஜேசன் அவரோட வீட்டுல இருக்கிறதா சொல்றாரு. ஆளுங்க பேரலா வீட்டுல செக் பண்றாங்க, வீட்டுல இல்லன்றது உங்களுக்கு தெரிய வருது. இருந்தாலுமே ஜேசன் வீட்டுல தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்க ஜேசனுக்கு இவன் யாரோ சொல்லி தான் கால் பண்ணிருக்கான்னு தெரியுது போல. சட்டுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. சோ இவங்களுக்கு ஜேசன் மேல ஹெவியா டவுட் வந்துருது. இப்ப நிறைய விசாரிக்கிறாங்க. அப்ப ஜேசன் மேல டவுட் இவங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கு. ஐயப்பன் அம்புலி கடைசி கொஞ்ச நாள் எங்க போனாங்க வந்தாங்களோ அந்த இடத்துல இவனோட டவர் ரேஞ்சும் காட்டுது. சோ அவங்களை க்ளோஸா மானிட்டர் பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி அந்த ஜேசனை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் தான் அந்த நாய்க்கு சாப்பாடுலாம் அந்த ஸ்டேடியத்துல வச்சிருக்கான்னு தெரிய வருது. இவங்க கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்திலாம் சீனியர் கிட்ட சொல்றாங்க. சார் அந்த ஜேசன் எங்கேயோ தலைமறைவா இருக்கான், எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இன்னொன்னு ஹேண்ட்லர் இவங்க கூட தானே இருக்கான், அவன் மேற்கொண்டு ஜேசனை பத்தி சில விஷயங்களை சொல்றான். நமக்குமே நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த நகை கடையில செக் பண்ணும் போது டெரி பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிருச்சு பாத்தீங்களா. இதுக்கப்புறம் இந்த மிஷனுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது, நாய்களை பாத்துக்கிற ஷெல்டருக்கு அனுப்பி வச்சிடலாம் முடிவு பண்ணி அனுப்பி வச்சிருப்பாங்க. அதை இவர் தத்து எடுத்துக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்காக இவரோட சீனியர் கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கறாரு. ஆனா சீனியர் இருக்கார்ல, அதை வளர்க்கறது உனக்கு தான் கஷ்டமாயிடும், நீ யாருன்றத கூட டெரி மறந்துருச்சு, அதை கூட வச்சு என்ன செய்ய போறன்ற மாதிரி இந்த ஆபீசர் கேட்கறாரு. இப்ப ஜேசன் சோகமா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நாய்க்கும் இவருக்கும் எவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்குன்றதை இதுல சொல்றாரு. நமக்கு நடுவுல சின்ன பையனோட கதையை காட்டுவாங்கல்ல, அந்த சின்ன பையனே ஜேசனா தான் இருப்பாரு. ஜேசனோட அப்பாவும் இவரை மாதிரியே தான் இருப்பாரு. ஆக்சுவலா பாம்பை பார்த்து எல்லாருமே பயந்து அடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்பா மட்டும் தான் அந்த பாம்பை தடுத்திருப்பாரு. தள்ளி விடலாம்னு நினைக்கும் போது அந்த பாம்பு அப்பாவை கொத்தி இருக்கும். அதுதான் எல்லாருமே சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்திருப்பாங்க. இவர் பக்கத்துல போலான்னு நினைக்கும் போது எல்லாருமே இவரை தடுத்திருப்பாங்க. அந்த சமயம் இவரோட நாய் இருக்கு பாத்தீங்களா, வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாம்பெல்லாம் விரட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். அந்த போராட்டத்துல அப்பா இறந்து போயிடுவாரு. ஆனா நாய் கூட இவருக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடும். இப்ப டெரி கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டா சார், ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவரும் சரி நீ எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஓம்ல வந்து டாக கூட்டு போலான்ற மாதிரி இவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வெயிட் பண்ணும்போது அந்த இடமே ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஐயப்பன் இருக்காருல, நாயோட வயித்தை கிழிச்சு அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. டாக்டர் கிட்ட நீங்க சாதாரணமா முடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் பிரவீன் கேட்டிருப்பாரு. சரின்ற மாதிரி இந்த டாக்டர் லேடியும் ஏத்திருப்பாங்க. ஆனா இங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, அது சாதாரணமா இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள எப்படி இறந்து போகன்ற மாதிரி இவரை இந்த இடத்துல யோசிக்கிறாரு. டாக்டர் லேடிக்கு உண்மை தெரியும் போலன்ற மாதிரி டாக்டர் லேடியை மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் உங்களுக்கு உண்மை தெரியும் மேடம், என்ன மேடம் ஆச்சு, தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே மனசுக்குள்ள இருக்க பாரத்தெல்லாம் வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க. இங்க ஒருத்தனை வேலைக்கார மாதிரி வச்சிருந்தாங்க, அவன் தான் அந்த நாயோட வயிற்று அறுத்து உள்ள இருக்க மோதிரத்தை எடுத்துட்டு போயிருக்கான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க.
இதை கேட்கிற இந்த ஜேசனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஐயப்பன் ஒருத்தன் தான் கொடூரமா சாவடிச்சிருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, எதுக்காக சாவடிச்சான்றதை விசாரிக்கிறாரு. அப்பதான் அம்புலின்னு ஒருத்தருக்கு காசு தரதுக்காக இப்படி பண்ணிருக்கான்றது தெரிய வருது. ரெண்டு பேரோட கதையை முடிக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. அதனால தான் க்ளோஸா ஃபாலோ பண்ணி அவங்க கதையை முடிச்சிருப்பாரு. இப்ப ஜேசன் எங்க பதுங்கி இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த இடத்துல போய் ஜேசனை அமுக்கணும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா சவுண்ட் கேட்டு அவன் ஓட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஆஃப் பண்ணிடுறாங்க. இவங்க போட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது அவன் இருக்கான்ல, சட்டுன்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறான். என்ன லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டார்ச் லைட் வெளிச்சத்துல பொறுமையா உள்ள போலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அவன் தூக்குல தொங்கிட்டு இருக்கான். இவங்க கதை உடச்சிட்டு சட்டுன்னு உள்ள வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் டைம் எல்லாம் கால்குலேட் பண்றாரு. கரண்ட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் தூக்குல தொங்கி இருக்கான். சோ சாக வாய்ப்பு இல்ல, உடனே தூக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் பிடிச்சிடுறாங்க. நல்ல வேலையா அவன் சாகிறதுக்கு முன்னாடியே போலீஸுங்க காப்பாத்திடுறாங்க. அப்படியே 3 வாரம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்பதான் அவன் நார்மல் நிலைமைக்கு வந்திருக்கான். நீ தானே இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா ஸ்டேட்மெண்ட் கொடுன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டான். ஸ்டேட்மெண்ட்டும் தரவே மாட்டான். அவங்க ரெண்டு பேரும் இவன் தான் கொன்னான்ற மாதிரி இவங்க கிட்ட சாலிடா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அதனால இவங்களுமே இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக நம்மளே ஃபேப்ரிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது அவன் வீட்டுல அவங்க 2 பேரோட ரத்தம் இருக்க மாதிரி இவங்களே செட் பண்றாங்க. இப்படி எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சது, அதனால தான் அரெஸ்ட் பண்ணோன்ற மாதிரி இவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் இந்த விஷயம் உறுத்தலாவே இருக்கு. ஒருவேளை இவன் பண்ணாம இருந்திருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. இப்ப ஸ்டேடியம்க்கு அவனை கூப்பிட்டு வராங்க. அவனை பார்த்தோன்னா அங்க இருக்க டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மொத்தமா அவன் ஏதாவது சாப்பிட போடுவான்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அவனுமே அந்த டாக்ஸை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். அதாவது மத்த கறி கூட சேர்ந்த மாதிரி தான் அவங்க பாடியும் போட்டிருப்பான். அதனால தான் இப்ப ஏதாவது போடுவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதை பாக்குற ஹீரோ இருக்கார்ல, கண்டிப்பா இவன் தான் வந்து அந்த கரியெல்லாம் போட்டிருக்கான், இவன் தான் குற்றவாளின்றது தெரிஞ்சோட லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இதோடயே இந்த சீசனோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த சீசன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.